டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் வீவர்ஸ் ஹாப்பி யுகாதி. இன்றைக்கி ஒப்பட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது போலி. கோதுமை மாவும் மைதாவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கப்பு துவரம்பருப்பு வேக வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. ஒரு கப் அளவு வெல்லமும் சேர்த்துக்குங்க. ஒரு கப் அளவு கொப்பரை தேங்காயும் சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. எப்பயுமே ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்து தான் அதை ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கு தான் அரைச்சி எடுத்துக்குங்க பல்ஸ் மோடில். இப்போ நான் ஒரு ஆயில் கவர் அதில் பிசைஞ்சு வச்சுருந்த மைதாவும் கோதுமை மாவை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கவரில் நல்லா தட்டி சப்பாத்தி அளவுக்கு தட்டி கையிலேயே தட்டி அது கூடவே நம்ம அது உள்ள அரைச்சி வச்ச பூர்ணத்தை உள்ளே வச்சு திருப்பியும் மேலே மாவெல்லாம் மூடி நாலா பக்கம் மூடி திருப்பியும் கையில் எண்ணெய் தொட்டு அந்த கவரில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவரில் அந்த மாதிரியில் தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பெருசியாக தட்டி தவாவில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இன்னமும் நல்லா தின்னாக தட்டலாம். கையிலே தவா சூடு பொறுத்து இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்குங்க. இந்த கடலைப்பருப்பு வச்சு பூர்ணமும் பண்ணுவாங்க. இந்த கர்நாடகா சைட்லலாம் இந்த மாதிரி துவரம்பருப்புலையும் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கடலைப்பருப்பில் செஞ்சேன்னா கேஸ்ட்ரிக் ஆகும். அதான் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சேம் டேஸ்ட்டே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரணும். நம்ம கோதுமையிலே மைதாவில் செய்கிறத விட கோதுமையிலே செய்யலாம். கோதுமையிலே செஞ்சால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் மைதாவும் கோதுமையும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட மேலே கொஞ்சம் சூடு பண்ண நெய் ஊற்றி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.